இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க. மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அது வரைக்கும் கவனம் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்க 10 மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசிலிருந்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார். அதைத்தான் நான் கேட்டேன், சட்டமன்றத்திலையும் கேட்டேன். இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் புள்ளி கோருகின்ற பொழுது மாநில முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தா நான் அப்பொழுது நிறுத்திருக்கலாம், இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த மலுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கறாங்க. உரிய நேரத்தில் எதிர்ப்பு சொல்றாங்க. அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்திச்சு பேசியிருக்கிறார். அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கன்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையும் செய்ய தவறிட்டாங்க. இப்போ கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்திருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம். எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா. அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். அது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாயக்கன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அதிமுக ஆதரிச்சு உரிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்திலிருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணிட்டே வரோம்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் கொடுத்த பதிலை நீங்க எப்படி பாருங்க? எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க? எதிர்ப்பு எங்க கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும். கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம். அதுக்கு தானே தமிழ்நாட்டு மக்கள் 2023 இந்த சட்டம் கொண்டு வராங்க. இப்ப கொண்டாடல, 2023 நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம் டங்ஸ்டன் போன்ற அரிய வகை 20 கனிமங்கள் நாட்டில் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கல? அவர்கள் 37 நாடாளுமன்ற இருக்கிறாங்கள, 2038 நாடாளுமன்ற 2023 அப்ப எதிர்த்திருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது. அதை தவற விட்டுட்டாங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். நாங்கள் எதிர்ப்பு கொடுத்த எதிர்ப்பு இப்போ நான் கேள்விப்பட்டேன், பேசவே இல்லைங்கிறாங்க. 2023 இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையா இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போ நான் வரும்போது சொன்னாங்க 2023ஆம் ஆண்டு இந்த கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சுக்காங்க.